வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிதாராஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலையே வந்து ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து காய்ச்சாத பால் ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து இது ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருங்க அப்வர்ட் டைரக்ஷனில். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டோட குழந்தைங்களுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் இருந்தது. சரி அதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இத ட்ரை பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டும் வந்திருந்தா. அவளும் நானும் சேர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே இத 2யும் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போவே பார்க்க கொஞ்சம் ஃபேஸ் வந்து பிரைட்டாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில வந்து தண்ணி எடுத்துட்டு, இதில வந்து டீ பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆவி பிடிக்கணும். நான் வந்து டவல் யூஸ் பண்ணேன். நீங்க பெட்ஷீட் அந்த மாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத வச்சு கொஞ்ச நேரம் ஆவி பிடிங்க. உங்க ஸ்கின்லலாம் வந்து அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அதில இருக்கிற அந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸு, டர்ட்ஸ்லாம் வந்து வெளிய வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரு, ஒரு டொமேட்டோ பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இருக்கிற அந்த டர்ட்லாம் வந்து வெளிய வரும். அதுக்காக தான் இது பண்றது. அந்த சுகர் வந்து கொஞ்சம் ரஃப்பா இருக்கிறதுனால ஸ்கின்ல வந்து நல்லா அ நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா கூட, உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளிய வரும். ஸோ நான் அத தான் பண்ணிட்டுருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் அப்படியே பேசிக்கிட்டே, கதை பேசிக்கிட்டே இதெல்லாம் பண்ணிட்டுருந்தோம். மீன்வைல் எங்க அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, சரி அவங்கலாம் வீட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போண்டா ரெடி பண்ணுறேன்னு ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அத வாஷ் பண்ணிட்டு வந்து, 1 ஸ்பூன் கடலை மாவு, காஃபி பவுடர், இதில கொஞ்சம் டொமேட்டோ, நீங்க அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். அன்னைக்கு என்கிட்ட இல்ல. அதனால நான் யூஸ் பண்ணல. கர்டும் போடலாம். நான் மறந்துட்டேன் போட. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்ட வந்து ஃபேஸில அப்ளை பண்ணி, இத வந்து ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு, அப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். ஆனா, அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. ஆனா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, என்ன எல்லாருமே கேட்டாங்க, "உன் ஃபேஸ் மட்டும் பயங்கர பிரைட்டா இருந்ததே!" அப்படின்னு கேட்டாங்க. அது எதனாலன்னு தெரியல. நான் நெனச்சுக்கிட்டேன் இது வந்து நம்மளே வீட்ல ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணோம்ல, அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல என் ஃபேஸ் வந்து இப்படி தான் இருந்தது. நல்லா பிரைட்டா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. வாஷ் பண்ணுறீங்களா? நீங்கள் வாஷ் பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? வாஷ் பண்ணுறீங்களா? தண்ணி அக்கா தண்ணி வச்சு தான் வாஷ் பண்ணுறாங்க. எனக்கு ஃபெம்மு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, குளிச்சுட்டு வியனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன். நம்ம எங்கேயாவது ஃபங்ஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா கூட, இப்போல்லாம் குழந்தைங்களலாம் ரெடி பண்ணிட்டு போம்போது ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கு பேசாம ஃபங்ஷனுக்கு போகாமலே இருக்கலாங்கிற மாரி ஆயிடும். ஒரு வழியா அவருக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டேன். காது குத்து வந்து ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. இதே மார்னிங் வந்து மேரேஜ்க்குலாம் ரெடி ஆகுறோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வந்து இந்த சாரீ தான் போட போறேன். இது வந்து ஒரு காட்டன் சாரீ தான். பேக்ல பார்த்தீங்க அப்படின்னா, பேக் ஹூக்ஸ் தான் வச்சிருந்தேன். சின்ன ஓப்பன் குடுத்துருந்தேன் பேக்ல. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, போட் நெக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து கம்பு கூழ் வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுதான் மார்னிங் வந்து குடிச்சேன். கம்பு கூழ் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து ரெடியாக ஆரம்பிச்சுட்டேன். பின்னல் தான் போட்டிருந்தேன். எப்போவுமே வந்து சாரீஸ்க்கு நான் வந்து ஃப்ரீ ஹேர்லாம் விட மாட்டேன்.
என்னோட மேரேஜ்லேயே கூட நான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் போட்டேன். அவங்க வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இல்ல எனக்கு செட் ஆகாது. எனக்கு என்னோட ஹேர் ஸ்டைலே போதும். என்னோட ஃபேஸ்க்கு அதுதான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவுமே இதே ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருந்தேன். அவங்க ரொம்ப கேட்டாங்க, "நீங்க ரொம்ப நார்மலா இருக்கிறீங்க. கொஞ்சம் ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னாங்க." வேண்டாம், வேண்டாம் எனக்கு அது செட் ஆகாது. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் பார்க்கும்போது, ஐயய்யோ! பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு தோணும். அதனால வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் தான் அப்போ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு, ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு, ஐலைனர் மட்டும் போட்டுப்பேன். ரொம்ப ஹெவியா மேக்கப் போட மாட்டேன். ஆனா வந்து எனக்கு ஐலைனர்லாம் போட்டுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அதெல்லாம் மட்டும் போட்டுப்பேன். நம்ம ரெடி ஆகுறத விட கஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த குட்டீஸையும் சேர்த்து ரெடி பண்ணணும். அவங்களலாம் ரெடி பண்ணி கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் வந்து 1 மணி ஆயிடுச்சு. என் தம்பியுமே மார்னிங் வந்து அவனோட ஒய்ஃபை பார்த்துட்டு வரதுக்காக ஊருக்கு போயிருந்தாரு. அவருமே அந்த டைமுக்கு வந்துட்டேன். ஏதோ எனக்கு ஒர்க் இருக்கு. நீங்க லேட் பண்றீங்கன்னு திட்டிட்டே இருந்தான். இருடா வந்துடுறோம். உனக்கு என்ன ஒரு சட்டை, பேண்ட் போட்டா ரெடி ஆயிடுவேன். நாங்க அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டோம். ஒரு வழியா ரெடி ஆயாச்சு. அ நானும் எங்க குட்டி பையனும் மட்டும் என் தம்பி கூடயே போயிட்டோம். அவருக்கு அந்த ஷர்ட்ட போடுறதுக்கு பட்ட பாடு இருக்கே! ஒரே அழுக. ஒரு வழியா போட்டு முடிச்சுட்டு கூட்டிட்டு போயாச்சு. என்ன இவர் வேற யார் கூடயும் போமாட்டாரு. என் கூடயே தான் சுத்துவாரு. என் பொண்ணு வந்து எங்க அம்மா கூட போயிட்டா. வியன் வந்து என்னை விட்டுட்டு நகர மாட்டாரு. அதனால வியன மட்டும் நான் கூட்டிட்டு போயிருந்தேன். போலாமா? ஃப்ரண்ட்ல ஏறிக்கோங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. எப்பன்னா யூஜி ஃப்ரெண்ட்ஸு. நாங்கெல்லாம் வந்து ஒரே ஹாஸ்டலு. அப்போ வந்து நெறைய டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலுமே வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். ஸோ அந்த டைம்லேருந்தே அவங்கலாம் எனக்கு ஃப்ரெண்டு. அப்புறம் பிரியாணி தான் போட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 10, 12 வருஷமே ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஸ்டார்ட்டிங்கில என்னமோ, "ஐயோ! வீடியோ எடுக்காத, வேண்டாம் வேண்டாம். எங்க வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. அப்புறம் போக போக சரி யார் பார்க்க போறா எடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு, அப்படியே ஜாலியா போச்சு. ரொம்ப ஒரு ஹாப்பியான டே தான் அன்னைக்கு. ஏன்னா, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாத்தையுமே மறந்திருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நெறைய பேர் இருப்பாங்க. இப்ப கூட எங்க காலேஜ்ல ஒரு சின்ன கெட் டுகெதர் இருந்தது. எல்லாரையுமே நான் கேட்டேன், யாராவது வர விருப்பம் இருக்கா அப்படின்ட்டு. மேக்ஸிமம் யாருமே இன்ட்ரெஸ்ட்டே பெருசா காட்டல. எல்லாருமே ஒரு ரீசன் தான் சொன்னாங்க. பட் யாருமே வரணும் அப்படிங்கிற எஃபர்ட்ட வந்து எடுக்கவே இல்ல. எல்லாருமே ஒரு ரீசன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுக்கு எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆக 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 நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் நெறைய வரும். ஸோ அத பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா ஒரு நாளும் பார்த்துக்க முடியாது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வச்சா எல்லாரும் வராங்களா அப்படின்னு சொல்ட்டு. இந்த ஃபங்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபங்ஷன் தான். ஸ்கூல் டைம்லேருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனா காலேஜ்ல போயிட்டு நாங்க 2 பேருமே பயங்கர என்னது ஒரு ஆப்போசிட் பார்ட்டிங்க. அந்த அந்த ரேஞ்சுக்கு நாங்க வந்து ஆயிட்டோம். நான் ஒரு ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன். அவங்க ஒரு கேங்கு, நான் ஒரு கேங் அப்படின்னா, அந்த கேங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்ட் அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அவங்க தான். அவ ஒரு சைட் போயிடுவா, நான் ஒரு சைட் போயிடுவேன். அப்புறம் நெறைய சண்டை, அழுக இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கும். இப்ப வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு வந்ததும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்தமா மறந்தே போச்சு. நம்மளா இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் ரொம்ப குட்டி பிள்ளைங்க அந்த சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா? அப்படின்னு தோணும் எனக்கு. ஐயய்ய! இது என்னடா நம்ம இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் வெட்கமாவும் இருக்கும்.
இப்ப அதெல்லாம் சுத்தமா மறந்து போச்சு. இப்பலாம் நான் அந்த மாரி விஷயங்கள பண்றதே இல்ல. ஒருத்தர் நம்மளுக்கு செட் ஆகல அப்டின்னா நான் அவாய்ட் பண்ணிடுவேன். பெருசா அதுக்காக எஃபோர்ட் எடுத்து அவங்கள ஹர்ட் பண்றதோ, இல்ல அவங்களால நாம ஹர்ட் ஆயிக்கிறதோ பண்றதே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, கேர்ல்ஸ்லாம் சேர்ந்து ஒரே ஒரு குரூப்பா வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க போயிருந்தோம். அவங்க ஹஸ்பண்ட் "நீங்களா என்ன கிளம்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானா போயிடுறேன்" அப்டின்னாரு. "பரவால்ல, பரவால்ல இருங்க. இருந்துட்டீங்க. சரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு போங்க. பாவம் ஏன்" அப்டின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்டியே கலாய்ச்சிட்டு இருந்தோம். அது எப்பவுமே ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு ஜென்ட்ஸ் மாட்னா பயங்கர ஃபன்னா தான் இருக்கும். லேடீஸ்லாம் வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ அப்டிதான். ரொம்ப ஜாலியா தான் இருந்தது. அப்புறம் அவரு போயிட்டாரு. நாங்க தான் வந்து நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். எங்க குட்டி பையன் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபோட்டோ எடுக்க கூட விடல. கீழ இருந்து அழுதுகிட்டே இருந்தாரு. அப்புறம் நான் டக்கு டக்குன்னு எடுத்துட்டு கீழ போயிட்டேன். அவங்கலாம் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு இருந்தாங்க. என் பொண்ணு வந்து நின்னா என்னையே மறைச்சிடுவாங்க. அவ்ளோ ஹைட் ஆயிட்டாங்க. சரி நீ அங்க நில்லு நான் அம்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கோவிச்சுக்கிட்டாளாட்டுருக்குன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இல்ல, இல்ல அவ அந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டுருக்கா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அவ்வளோதான் எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்னோட விளாக் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, என் தம்பியோட வளகாப்பு ஃபங்ஷன் தான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்க அதுவும் வந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பாய்.